ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், ஏக்கங்கள், பலவீனங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற சத்தியம் சர்வ வல்லவர், எல் ஷடாய். தேவனுடைய நாமங்களில் ஒன்றான ஒரு நாமத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை படைக்கும் பொழுது அவர் என்ன வல்லமையோடு இருந்தாரோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வாழ்விலையும் என்ன வல்லமையோடு செயல்பட்டாரோ அதே வல்லமையோடு அவர் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய இயல்பே அதுதான். நாம் தேவனை உலக அமைப்பின் படியும் சூழ்நிலைகளின் படியும் நம்முடைய வல்லமை, நம்முடைய லிமிட்டேஷன்ஸ், நமக்குன்னு ஒரு வரம்புகள் உண்டு இல்லையா? ஒரு எல்லை உண்டு. இப்படிதான் நம்ம தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் வரம்புகளுக்கு, எல்லைகளுக்கு, இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, எல் அப்படிங்கிறது தேவன், ஷடாய் என்றால் வல்லமை மிக்கவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர். வல்லமை மிக்கவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர். இந்த வார்த்தைக்கு, எல் ஷடாய் என்ற வார்த்தையின் கிரேக்க வார்த்தைக்கு பொருள் எல்லாவற்றையும் ஆள்பவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும், இயற்கை விதிகளையும், நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தையும், பார்க்க முடியாத ஆவிக்குரிய உலகத்தையும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா அமைப்புகளையும், இந்த உலகத்துல, தேசத்துல, நம்ம இருக்கிற இடத்துல எது அதிகாரமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆளக்கூடிய வல்லமை மிக்கவர். இதை நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேக சம்பவங்கள்ல நீங்க பார்க்க முடியும். மோசே அவர் பிறந்திருக்கும் போது எபிரேயர்கள் அங்கு பெருகுகிறதினால் அங்க பார்வோன் என்ன சொல்லுகிறார்? பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும் என்று அங்க மருத்துவச்சிகளுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த ஆண் குழந்தைகள் நீங்க வச்சிருக்க கூடாது. இதுதான் அந்த ராஜா போட்டிருக்கிற சட்டம். ராஜாவோட சட்டத்தை மீற முடியுமா? மீற முடியாது. ஆனா அங்க நடந்தது என்ன? யார் எபிரேயர்கள் பெருகக்கூடாது என்று அந்த சட்டத்தை இயற்றினார்களோ அந்த ராஜாவின் அரண்மனையிலேயே ஒரு எபிரேய குழந்தை வளர்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவர் எல்லா அதிகாரத்தையும் ஆள்பவர் என்கிறதோட பொருள். அதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது
அங்க ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும், ஆண் குழந்தைகளை என்ன செய்கிறார்? கொன்று போடுகிறார். அங்க இயேசு கிறிஸ்துவை அழிக்க முடிந்ததா? இல்ல. இதுதான் எல்லா அதிகாரத்தையும் ஆள்பவர். நாம நினைக்கலாம், இவ்வளவு கஷ்டம் இருக்குதே, இவ்வளவு நெருக்கம் இருக்குதே, இடுக்கன் இருக்கிறதே. அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தல திருச்சபையில எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள். அங்கு தேவனுடைய சித்தம் நிறைவேறியதா? அவர்களுடைய சித்தம் நிறைவேறியதா? தேவ சித்தம். எல்லா அதிகாரத்துக்கும் ஆளுகை செய்பவர். பார்ப்பதற்கு கடினமாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும், அதையும் தம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லவர் என்றால் வல்லமை மிக்கவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், ஆளுகின்றவர், எல்லாவற்றையும், எல்லா அதிகாரத்தையும் ஆளுகின்றவர் என்று பொருள். இங்கு பழைய ஏற்பாடுல ஆபிரகாம் கிட்ட முதலாக தம்மை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அடுத்த வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆபிரகாம் ஒரு பிரச்சனையில நின்று கொண்டிருக்கிறார். தேவன் அவருக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் சந்ததியை பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரத்தை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் என்ன செய்ய போறேன்? பெருக பண்ண போகிறேன். இதை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை. மனித ரீதியாக நடப்பதற்கு அங்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் தம்மை ஆபிராம் கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:1. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படி தம்மை அறிமுகப்படுத்துகிறார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாரு? இதுக்கு மேல எனக்கு ஒன்றுமே இல்லை. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. நாம இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சுகமாகிட்டேன்னு சொல்லுது, உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு வார்த்தை சொல்லுது. ஆனா சூழ்நிலைகள் அதற்கு சாத்தியமாக இல்லை, அதற்கு ஆதாரமாக சூழ்நிலைகள் இல்லை. நாம பார்க்கிறோம் இல்லையா? இதே போலதான் ஆபிரகாமும் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? பார்த்து கொண்டிருந்தார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த சூழ்நிலைக்கு மத்தியில என்ன சொல்றாரா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ சூழ்நிலையை பார்க்காத, என்னுடைய வல்லமையை பார். அதோட அர்த்தம் அதுதான். பலனே இல்லை, சாத்தியமே இல்லை, முடிந்து போனது என்ற இடத்துல அவர் எதை அங்க ஞாபகப்படுத்துகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தியமே இல்லை. வேதம் சொல்லுது, சாராளுக்கு கர்ப்பம் செத்து போய்விட்டது. சரீரத்துல செத்தவன் என்று கருதப்பட்ட ஆபிரகாம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில மனித சக்தி முடிந்து போன இடத்துல தேவன் சொல்றாரு, என்னோட வல்லமை இன்னும் என்ன செய்யல? முடிந்து போகல. அது எப்போ செயல்படும் சொன்னா, நம்முடைய வல்லமை முடிகின்ற இடத்துலதான் தேவ வல்லமை என்ன செய்யும்? செயல்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி
தேவன் குறித்திருந்த காலத்திலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிரகாம் முதிர் வயதாகி இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றார். அப்படி என்றால் செத்து போன கர்ப்பம், செத்து போனது என்று கருதப்பட்ட ஒரு சரீரம் தேவன் குறித்த காலத்துல ஒரு குமாரனை என்ன செஞ்சுதா? பெற்றது. இதுதான் அவருடைய வல்லமை. இதுதான் சர்வ வல்லவர், போதுமானவர். போதுமானவர் மாத்திரம் இல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லவர் என்பதோட பொருள் அதுதான். ஒரு வார்த்தை அவர் கொடுத்தால், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், சரீரம் எப்படி இருந்தாலும், நம்முடைய பலவீனம் எப்படி இருந்தாலும், அது நடப்பதற்கே வாய்ப்பே இல்லை என்றாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதிகளை மேற்கொள்ளுகிறவராக அவர் இருக்கிறார். சர்வ வல்லவருடைய பொருள் இதுதான். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். இந்த சர்வ வல்லவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதை செய்வதற்கான பலனையும் அதற்கான பொருளையும் அதற்கான வழிமுறைகளையும் அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ஒரு டெஸ்ட் தான். அதை ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளுகிறாரா, கீழ்ப்படுகிறாரா? அந்த கீழ்ப்படிதலை தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர அவர் ஈசாக்க என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த காரியங்கள் அவர் எதிர்பார்க்கல. நாம் அதற்கு கீழ்ப்படுகிறத தான் அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அந்த இருதயம் தான் எப்பொழுதுமே நாம நினைக்கிறோம், நம்ம செயல்கள் என்று நினைக்கிறோம். செயல்கள் அல்ல, அந்த செயல்களுக்கு பின்னால் உள்ள இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். அந்த நோக்கத்தை அவர் பார்க்கிறார். அந்த நோக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு செயலாகவே அதை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்க கடைசி நேரத்துல ஆபிரகாமுக்கும் அது ஒரு கடினமான ஒரு சோதனை தான். ஈசாக்கும் சின்ன பையன்லாம் இல்லை, தூங்க வச்சு அதுல பலிபீடத்துல என்ன செய்ய முடியாது, படுக்க வைக்க முடியாது. கிட்டத்தட்ட 28-30 வயசு நிறைந்த ஒருவர். அப்போ யாருக்கு அதுல விசுவாசம் அதிகம்? ஆபிரகாமை விட ஈசாக்குக்கு தான் விசுவாசம் அதிகம். கடைசி நேரத்துல அந்த சோதனைக்கு என்ன தேவையோ அந்த ஆட்டுக்குட்டிய அங்க அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும். அதுல உங்களோட தேவைகள் எல்லாமே அடங்கும். எல்லாவற்றையும், தேவையான தயவு, தேவையான இரக்கம், தேவையான கிருபை, தேவையான சுகம், தேவையான சமாதானம், எல்லாமே கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இது நம்ம ஒரு சம்பவமா பார்க்கிறதுனால நமக்கு ஒரு ஆச்சரியத்தோடு கடந்து போறோம். 100 வயதுல வாக்குத்தத்தத்தின் குமாரனை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் சிறுவன் அல்ல, கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். 2 பேரும் மலைக்கு போறாங்க. அங்க பலிபீடத்தை தயார் செய்யறாங்க. அப்பொழுதும் அவர் ஆட்டுக்குட்டி என்ன செய்யல, கொடுக்கல. பலிபீடத்தின் மீது படுக்க வைக்கும் போது அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அந்த பலி இடுவதற்கு கைகளை உயர்த்தும் போதுதான் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவருக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார்.
உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அவருக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அங்கு ஆபிரகாமை தனி ஒருவனாய் இருக்கையில் தேவன் அழைத்து அவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை செய்து அவரை ஆசீர்வதித்து அவர் மூலமாக தலைமுறைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். உங்களுக்கும் எனக்கும். யார் மூலமாக? ஆபிரகாமின் மூலமாக. சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய போதுமான தேவன், போதுமானவராக இருக்கிற தேவன், எல்லா அதிகாரங்களையும் ஆளுகை செய்கின்ற தேவன் தலைமுறைகளை தாண்டி அந்த வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துல அவருக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருந்தாங்களோ, யாரெல்லாம் எதிர்த்து இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் யார் கையில ஒப்பு கொடுத்தாரா? ஆபிரகாம் கையில. இன்றைக்கு எதிரிகள்னோடனே மனுஷங்களை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. நமக்கு போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. ஏற்கனவே நமக்கு ஒரே எதிராளி பிசாசானவன். அவனுடைய அதிகாரங்களும் துரைத்தனங்களும் சிலுவையில இயேசு கிறிஸ்துவினால் என்ன செய்யப்பட்டிருக்கு? உரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாம் கையில எல்லா சத்துருக்களையும் ஒப்பு கொடுத்த தேவன் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகின்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இந்த அடையாளம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் அதுல யாரு ஜெயிச்சாங்களா? ஆபிரகாம். அங்க லோத்தை பிடிச்சிட்டு போறாங்க. 4 ராஜாக்கள், அந்த பட்டணங்கள்ல உள்ள 4 ராஜாக்கள் அவர்கிட்ட வர்றாங்க. ஆனா ஆபிரகாம் தன் வீட்டுல ஆயுதம் பிடிக்க தெரிந்த வேலையாட்களுக்கு பிறந்த 318 மனிதர்களை கூட்டிட்டு என்ன செய்கிறார்? செல்கிறார். அங்க கைப்பற்றி லோத்தையும் எல்லாரையும் என்ன செய்கிறார்? மீட்டு கொண்டு வருகிறார். ராஜாக்களால முடியாதது யாரால முடியுது? ஆபிரகாம். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு பின்னாடி நிற்கிறது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு நம்ம பலவீனத்தை பார்க்கிறோம், நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம். அன்றைக்கு இந்த 4 ராஜாக்களுக்கு முன்னாடி நான் எப்படி என்று அவர் பார்க்கவில்லை. தன்னோடு கூட இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர் பார்த்தார். எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக எல்லாரையும் ஒப்பு கொடுத்தாராம். அங்கு தவறு செய்யும் பொழுதும் அதுல திருத்தி காத்து வழி நடத்தி அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவருக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அங்கு அந்நியர்களுக்கு பயந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். அங்கு அபிமலேக்கு கண்டிக்கப்படத்தக்கவரா? ஆபிரகாம் கண்டிக்கப்படத்தக்கவரா? ஆனா தேவன் யாரை கண்டித்தார்? அபிமலேக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்காக தவறு செய்யலாமா என்றால் இல்ல. நம்ம தவறு செய்யும் பொழுது அவர் நம்மை ஒதுக்கி தள்ளுவது இல்லை, புறம்பே தள்ளுவது இல்லை, நிராகரிப்பது இல்லை. தம்முடைய உடன்படிக்கையை அங்கு பார்க்கிறார். அதை திருத்தி சரி செய்து பலப்படுத்தி அதில் அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். அதுதான் சர்வ வல்லவருடைய அன்பு. எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர். நம்மை சரி செய்வதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா ராஜாக்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயத்தை கொடுத்திருந்தாராம், பாதுகாப்பை கொடுத்திருந்தார். சர்வ வல்லவர் என்ன செஞ்சாரா? அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறாராம். அவர் தவறினாலும் தேவன் அங்க என்ன செய்யல? தவறவில்லை. வசனம் சொல்லுகிறது, நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படியா? உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய உடன்படிக்கைக்கு, அவருடைய வார்த்தைக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்துக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஒரு சில சம்பவங்கள் பார்க்க போறோம். இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவ மனிதர்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்களா என்றால் இல்லை. தேவன் என்ன செஞ்சாரு? உண்மையுள்ளவராகவே இருந்தார். இங்க ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார். நிறைவேற்றினாரா? இல்லையா? நிறைவேற்றினார்.
சாத்தியம் இல்லாததை செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதி. அந்த சாத்தியம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். அங்க ஒரு சோதனை அவருக்கு இருந்தது. அந்த சோதனையில அவர் காத்து கொண்டாரா இல்லையா? அந்த ப்ரொவிஷனை அங்க அவருக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். எதிரிகளை ஜெயிக்க வச்சாரா இல்லையா? ஜெயிக்க வச்சார். இதுதான் ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் செஞ்ச வல்லமைகள், சர்வ வல்லவர் செய்த வல்லமைகள். அங்க ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. அந்த உடன்படிக்கைய அவரோட அவர் என்ன செய்யல? முடித்து கொள்ளவில்லை. நம்மளாம் யோசிச்சு பார்ப்போம். நான் ஒரு காலத்துல சின்ன வயசுல இருக்கும்போது நான் என்ன செயலெல்லாம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தது, எவ்வளோ வேலைகள் நான் செஞ்சிருக்கிறேன், எவ்வளோ காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா? தேவன் அப்படி அல்ல. அவருக்கு வயதாகாது. அவர் நித்தியமானவர். அவர் காலங்களை கடந்தவர். அவர் கடந்த காலத்திலும் இருக்கிறார், நிகழ்காலத்திலும் இருக்கிறார், எதிர்காலத்திலும் இருக்கிறார். நம்மை போல் அவர் காலங்களுக்கு உட்பட்டவர் இல்லை. அவர் கடந்த காலத்திலும் அதே வல்லமை, நிகழ்காலத்திலும் அதே வல்லமை, எதிர்காலத்திலும் அதே வல்லமை. அவருடைய வல்லமையில் ஒன்று கூட குறைவது இல்லை. ஏனென்றால் அவர் மாறாதவர். அதே அசாத்தியங்களை செய்த வல்லமையுள்ள தேவன் தான் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். அதே வல்லமை, காலங்களை தாண்டிய வல்லமை. எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா அவருடைய அன்பு? நித்தியமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன், ஆதியும் அந்தமுமான தேவன். அப்படின்னா என்ன தெரியுமா? முதலும் அவர், முடிவும் அவர். வரலாறுகளை உருவாக்குகிறவரும் அவர், அதை நிறைவேற்றுகிறவரும் அவர். இந்த காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன் காலத்திற்கு உட்பட்ட மனிதனாக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அன்பு இல்லையா? இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தின் அதிபதி, சர்வ லோகத்தையும் உண்டாக்கிய அதிபதி. இன்னும் சொல்ல போனா ராஜாதி ராஜா, நித்தியமான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், காலத்திற்கு உட்பட்ட மனிதனாக அவர் இறங்கி வருகிறார். நம்முடைய கடந்த காலத்தை மீட்டு எடுக்கிறதற்காக ஆவியில மரிச்சிருந்த நம்மை அவருடைய ரத்தத்தினால, தண்ணீர்னால நம்மள அவர் என்ன செய்யல? கழுவல. எதால கழுவினாரா? அவருடைய ரத்தத்தினால, விலையேற பெற்ற ரத்தம். நீங்க எசேக்கியேல் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தத்தினால கரைப்பட்டு கிடந்தோமா. நம்மை கடந்து செல்லுகிறவர்கள் மீட்க முடியாத இடத்துல நம்ம என்ன செஞ்சிருந்தோமா? நின்று கொண்டிருந்தோம். அப்படி என்றால் நம்மளை மீட்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல தான் மனுஷனோட நிலைமை இருந்தது. தேவன் அந்த இடத்தை கடந்து போகல. நம்மை பிழைத்திரு என்று சொல்லி அவரது இரத்தத்தினால் கழுவி குளிப்பாட்டி அந்த இடத்துல நமக்கு ஆபரணங்களையும் ரட்சிப்பு என் ஆடையையும் அணிவித்து நீதி அப்படிங்கிற ஒரு சால்வையை போட்டு அழகு பார்த்திருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த நித்தியமான தேவன் எப்படி செயல்படுறார் பாருங்க. நம்முடைய கடந்த காலத்தை சுத்திகரிக்கிறாரு. நம்முடைய நிகழ்காலத்துல நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார். எதிர்காலத்திலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற உறுதி அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிகழ்காலத்திலையும் அதே தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். எப்படி கடந்த காலத்துல நம்முடைய பாவங்களை கழுவி மீட்டு சுத்திகரிச்சு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, தேவனுடைய உறவை அவர் கொடுத்திருக்கிறாரோ, நிகழ்காலத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலையும் நான் உங்க கூட நான் என்ன செய்வேன்? இருப்பேன். நிகழ்காலத்திலையும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் உங்களோடு இருக்கிறேங்கிற வாக்கை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எதிர்காலத்திலையும் உங்களை நான் திரும்ப வந்து என்னோடு நான் என்ன செய்து கொள்ளுவேன்? சேர்த்து கொள்ளுவேன். இதுதான் ஆதியும் அவராக இருக்கிறார், அந்தமும் அவராக இருக்கிறார், முதலும் அவராக இருக்கிறார், முடிவும் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
அடுத்து ஈசாக்கு வாழ்க்கையில் அவர் என்ன வல்லமை செய்திருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 26:2-3. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அங்க யார நினைக்கிறாரு அவரு? ஆபிரகாம். அவர் ஈசாக்க பார்க்கல, யார பார்க்கிறாரு? ஆபிரகாம பார்க்கிறாரு. அந்த உடன்படிக்கை ஈசாக்கின் வழியாக மாறுகிறது. அந்த தலைமுறை தாண்டி அவர் எப்படி செயல்படுகிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை அடுத்து தலைமுறையை தாண்டி யார்கிட்ட வருது? ஈசாக்கு கிட்ட வருது. அங்க ஒரு பஞ்ச காலம் வருது. இந்த பஞ்ச காலத்துல எகிப்துல நைல் நதி ஓடிக்கிட்டு இருக்குது. அங்க பஞ்சம் இல்லை, அங்க எப்படி இருக்குது? செழிப்பா இருக்குது. நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன செய், இந்த தேசத்திலேயே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நீ அங்க போகாத, இங்க இரு, உன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஆனா அவர் இருக்கிற இடத்துல எப்படி இருக்குது? பஞ்சம், மழை இல்லை. இதுல கீழ்படுகிறது யாரோட வேலை? ஈசாக்கோட வேலை தான். அவர் கீழ்படுகிறதுனால ஆசீர்வாதமா என்றால் அப்படி இல்லை. அவருடைய வாக்குறுதியை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ற ஒரு செயல் தான் கீழ்ப்படிதல். பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தாரா, அங்க என்ன செஞ்சுதா? 100 மடங்கு ஆசீர்வாதம். பக்கத்துல உள்ள வயலெல்லாம் காஞ்சு போய் இருக்கும், அவங்க அந்த விவசாயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க என்ன இல்லை? மழை இல்லை. இங்க ஈசாக்கு விதைக்காம அந்த அறுவடையை பார்த்துருப்பாரா? இல்லை. விதைக்கணும்னு சொன்னா முதல்ல அந்த நிலத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். மற்ற வயல்களில் அங்கு வேலை செய்யாம இருக்கும்போது இவர் பண்படுத்தும் போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க? அவரை பைத்தியக்காரன்னு என்ன செஞ்சிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. மழை இல்லை, என்ன தைரியம், இவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா? இந்த குரல் எல்லாம் அவர் காதுல என்ன செஞ்சிருக்கும்? கேட்டிருக்கும். இந்த குரலுக்கு பயந்து, இந்த கேலிக்கு பயந்து, இந்த கிண்டலுக்கு பயந்து அவர் அதை செய்யாம இருந்தா அவரால் இந்த அறுவடை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகளோட இடம் இதுதான். பிறர் சொல்லுகின்ற கேலிக்கும் கிண்டலுக்கும் நிராகரிப்புக்கும் ஒதுக்கிடுவாங்களோங்கிற நினைவுகளுக்கும் நம்ம அந்த வார்த்தைக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அந்த உரிமைகளுக்கு கீழ்ப்படியாததுனால, அதை நம்ம விசுவாசிச்சு செயல்படாததுனால அந்த 100 மடங்கு விளைச்சலை என்ன செய்யாம இருக்கிறோம்? பார்க்காம இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உடன்படிக்கையின் தேவன் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நீ அங்க போக வேண்டாம், இங்க இரு, நீ சும்மா இரு, உனக்கு அறுவடையை தருவேன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. அங்க விவசாயத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலையை அவர் செய்கிறார். போதுமானவர். போதுமானவர் என்றவுடன் அவர் குறைவாக தருவார் நம்ம நினைக்கிறோம். மீதம் எடுக்கின்ற வகையில் கொடுப்பவர், நம்முடைய தேவைகளுக்கு அதிகமாக கொடுப்பவர். ஈசாக்குக்கு 30 மடங்கு கொடுத்தாரா? 50 மடங்கு கொடுத்தாரா? 100 மடங்கு. 100 மடங்கு. அங்க இயேசு கிறிஸ்து வந்திருந்த மக்கள் கூட்டத்துக்கு உணவு கொடுக்கிறாரு. அது கரெக்டா காலியா இருந்ததா? மீதம் எடுத்தாங்களா? மீதம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். தேவன் செஞ்ச அற்புதத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் எடுக்கிற வகையில தான் அவருடைய பெருக்கம் இருக்கும். அவர் கொடுக்கிறது அப்படிதான் இருக்கும். போதுமானவர் என்பதன் பொருள், நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பாடு வைப்பாங்க, எப்போ போதும்னு சொல்லுவோம்? இதுக்கு மேல
சாப்பிட முடியாது, இலையில நிரம்பி வலியும், போதும் போதும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய தேவனும் அப்படிதான் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் 100 மடங்கு விளைய வைக்கின்ற வல்லமை மிக்கவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதோட பொருள் அதுதான். இயற்கை விதிகளை மீறக்கூடிய ஒரு வல்லமை. என்ன கேட்டா, மழை பெஞ்சிருக்குமா என்று கேட்டால் மழை பெஞ்சிருக்காது. ஏன்னா மழை பெஞ்சிருந்ததுன்னா பக்கத்து வயல்ல எல்லாம் விளைச்சல் என்ன செஞ்சிருக்கும்? வந்திருக்கும். அங்க பஞ்ச காலம் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்குக்காக அவரோடு இருந்த எல்லாரும் விளைச்சலை பார்த்தாங்கன்னு என்ன செய்யல? சொல்லப்படல. ஈசாக்கு மாத்திரம்தான் பார்க்கிறாரு. அப்படி என்றால் அந்த வயல்ல தான் விளைச்சல் இருந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அவருடைய வல்லமையையும் அவர் நம்ம மூலம் செயல்படுற வாழ்வையும் கனிகளையும் வச்சு அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. நம்முடைய பெயர் கிறிஸ்தவராக இருப்பதினால் அல்ல, நம்ம வீட்டில் வசனம் வச்சிருக்கிறதுனால இல்ல, பைபிளை கையில் வச்சிருக்கிறதுனால இல்ல, நம்முடைய புற அடையாளங்கள்னால இல்ல, நம்ம கூட அவர் இருக்கிறத அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. இதுதான் விட்னஸ், இதுதான் சாட்சி, இதுலதான் அவருடைய நாமம் என்ன செய்யும்? மகிமைப்படும். தேவன் நம் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனை நமக்குள்ள வச்சிருக்கிறோம். இங்க ஈசாக்கு கூட அந்த தேவன் இருந்தாரா? அவர் சூழ்நிலை எப்படி இருந்ததா? 100 மடங்கு விளைச்சல். ஆபிரகாமோட சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்தாரா? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அசாத்தியமானவைகள் எல்லாம் அங்க நடந்தது. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் தேவனுடைய வல்லமையை அவர் பார்த்தார். அவரை எதிர்த்து வந்த சத்துருக்கள் எல்லாம் ஆபிரகாம் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல தெய்வ பாதுகாப்பு அவர் பார்த்தார். தேவனுடைய வழி நடத்துதல் அவர் பார்த்தார். ஈசாக்கும் அதுதான். ஆதியாகமம் 26:18 முதல். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடே வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவர், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். இந்த அதிகாரம் வாசிக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வரும். அவருடைய பெருக்கத்தை பார்த்து அவர் இருந்த பகுதியோட ராஜா, எங்களோட இடத்தை விட்டு நீ என்ன செஞ்சிரு, வெளியே போ என்று அவரை வெளியில என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுறாங்க. அவருடைய பெருக்கத்தை பார்த்து, ஆசீர்வாதத்தை பார்த்து ஈசாக்கு மறு பேச்சு சொல்லவே இல்லை. அவர் கிளம்பி என்ன செய்கிறார்? இன்னொரு இடத்துக்கு வருகிறார். வந்து அவருடைய தகப்பன் வெட்டின கிணறு, ஆபிரகாம் வைத்திருந்த கிணற அவர் என்ன செய்கிறார்? தோண்டுகிறார். அதுல தண்ணீர் வருகிறது. அந்த பகுதியில இருந்த மக்களும் அது எங்களோடதுன்னு என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க, தூர்த்து போடுறாங்க. அதுக்கும் அவர் அங்க என்ன செய்யல? சண்டை போடல. அது அவருக்கு சொந்தமானது. அவர் தகப்பன் வெட்டின ஒரு கிணறு தான். அவர் சண்டை போடணும், நீதி கேட்கணும், நியாயம் கேட்கணும், உரிமையை கேட்கணும்னா கேட்க முடியுமா? முடியாதா? இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவன் செயல்படுகிற விதம் ரொம்ப அழகா தெரிஞ்சுது. அங்க வாயே பேசல. நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சூழ்நிலைகள்ல யுத்தம் கர்த்தருடையதாக இருக்க வேண்டும், ஜெபிக்கிறோம். ஒரு சூழ்நிலையில யுத்தம் கர்த்தருடையது, அவர் கையில நான் கொடுத்துட்டேன் நம்ம சொல்றோம். எப்போ யுத்தம் கர்த்தருடையதாக மாறும்? இங்க ஈசாக்கு ரொம்ப அழகா வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. வாயே என்ன செய்யல? திறக்கல, செயல்படல. சண்டை போடுறாங்களா? சரி, அடுத்த இடம். அங்கேயும் சண்டை போடுறாங்களா? அதுக்கு அடுத்த இடம். அங்கேயும் சண்டை போடுறாங்களா? அதுக்கு அடுத்த இடம். நாமளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நீ ஒரு இடத்துல இருக்க விட மாட்டீங்களா? இது என்னோட உரிமை,
என்னோட ஆடு மாடுகளுக்கு தண்ணீருக்கு எங்க போறது, என் வேலைக்காரங்களுக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்க போறது? அவருக்கு இந்த பிரச்சனை இருந்ததா இல்லையா? இருந்தது. அவர் மனைவி பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, அவங்க ஒரு பெரிய கூட்டமா இருக்கிறாங்க, வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் இருக்கு. அவருடைய தேவைக்கு அவர் என்ன செய்ய முடியும்? தன்னோட நீதிக்காக அவர் கேட்டாரா? இல்ல. அங்க என்ன நடந்துதா? கடைசியா ஒரு துறவை போய் தோன்றாரு, அங்க தண்ணீர் வருகிறது, அங்க யாரும் சண்டைக்கு போகல. இதுதான் யுத்தம் கர்த்தருடையது. என்ற சண்டைக்கு வராதன்னு நம்ம பிடிச்சு தள்ளுறது இல்ல, அவங்களே என்ன செய்ய மாட்டாங்க. எப்போ நம்ம யுத்தத்தை யார் கையில கொடுக்கணும்? கர்த்தர் கையில. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், அசாத்தியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அங்க நடந்தது என்ன தெரியுமா? அந்த அதிகாரத்திலே வாசிச்சு பாருங்க. அவரை யாரு வேண்டாம், எங்க இடத்துல நீ இருக்காதன்னு தள்ளி விட்டாங்களோ அந்த ராஜா ஒரு சில ஆட்களை கூட்டிக்கிட்டு ஈசாக்க பார்க்க வர்றாரு. நீர் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே. எப்படி பார்க்கிறாரு? அவர் செய்யறதெல்லாம் என்ன செய்யுது? வாய்க்கிறது. நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கும். ஆனா இந்த பொறுமை, இந்த விசுவாசம், இதை மூடி போட்டா என் விலங்குகளுக்கு, என் மனுஷங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அவர் அங்க தேவனை நம்பல, தாம் பலத்தை என்ன செய்கிறார்? நம்புகிறார். இன்றைக்கு நாம இந்த இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இதே ஆசீர்வாதம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க எதை தோண்டினாலும் அங்க என்ன வரும்? தண்ணி வரும். யாரு மூடி போட்டாலும் நீங்க அடுத்து எங்க தோன்றீங்களோ அங்க என்ன வரும்? தண்ணி வரும். இதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஈசாக்க மாதிரி நம்ம வாய் மூடி நம்ம வேலையை பார்க்கிறோமா? இதுதான் கீழ்ப்படிதல், இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஈசாக்கோட இதுல இன்னொரு சம்பவமும் வரும். ஆபிரகாம் செஞ்ச அதே தவிர ஈசாக்கும் செய்வாரு. தன்னோட மனைவி ரெபேக்கால தன்னோட சகோதரின் ராஜா கிட்ட என்ன செய்யறாரு? சொல்கிறார். அங்க ஈசாக்கும் அவருடைய மனைவியும் இருக்கிறத பார்த்துட்டு ராஜா பார்த்து, அது எப்படி உன் மனைவியை நீ சகோதரி நீ சொல்லலாம்? யாராவது உன் மனைவியை எடுத்துக்கொண்டா நீ என்ன செய்வ? இது ஈசாக்கா பாதுகாத்து இந்த இடம் வந்துதா? தேவன் அதை ராஜாவுக்கு வெளிப்படுத்தினாரா? தேவன் வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் பாதுகாப்பு அதுதான். நம்ம பாதுகாப்பே இல்லாத இடத்துல இருந்தாலும் தேவன் எப்படி இருக்கிறாரா? பாதுகாக்கிறார். அப்படி சொன்னது மாத்திரம் இல்ல, ஈசாக்குடைய மனைவிய யாரும் என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதுன்னு தன்னோட ஜனங்களுக்கு அவர் கட்டளை போடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது யார் நிமித்தமா நினைக்கிறீங்க? ஆபிரகாமின் நிமித்தமா இந்த வாக்குறுதிகளும் இந்த உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு அங்க என்ன செய்யப்படுகிறது? போகிறது. ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு மூலமாக அடுத்து யாக்கோபோட வாழ்க்கையில வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:12 முதல். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டார். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த அதிகாரங்களெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதிக்கும் போதே சொல்வாரு, என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினால். அந்த வசனத்தை நீங்க பார்க்க முடியும். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்க யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றுகிறார். அங்கு ஏமாற்றி அடுத்து ஏசாவுக்கு பயந்து அங்க லாபான் கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன செய்யறாங்க? அனுப்பி விடுறாங்க. அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. நீ கானானிய பெண்கள்ல என்ன செய்யாத? பெண் எடுக்காத. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு கட்டளை.
ஏனென்றால் அங்க விசுவாசம் பாதுகாக்கப்படுகிறது. விசுவாசம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வழி. ஏசா கானானிய பெண்களை திருமணம் செஞ்சதுனால ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களா? மனநோவாய் இருந்தார்கள். அந்த உடன்படிக்கையின் வழிக்குள்ள ஏசாவால என்ன செய்ய முடியல? வர முடியல. இங்க யாக்கோபு கீழ்ப்படுகிறாரு. அதுவும் ஒரு கீழ்ப்படிதல். அந்த விசுவாசத்துக்கு அவருங்க பதில் கொடுக்கிறாரு. கீழ்ப்படிதல்னா வேற ஒன்றும் இல்லை. தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதற்கான பதில் தான் கீழ்ப்படிதல். நம்ம கீழ்ப்படுகிறதுனால இந்த ஆசீர்வாதமா என்றால் இல்லை. இதெல்லாம் இவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால கொடுத்தாரா? இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க திட்டங்கள் போடப்பட்டுச்சா? பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவர் அங்க போறாரு. போகும்போது மனதுல பயம், குற்ற உணர்வு, எதிர்கால காரியம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறாரு. தரிசனத்தை கொடுத்து, நீ தனியா போறோம் நீ நினைக்கிற, வானத்துல ஒரு முனையில ஏணி இருக்குது, இன்னொரு முனை அவர் படுத்திருக்கிற இடத்துல இருக்குது. தேவதூதர்களும் மேலையும் கீழே என்ன செய்யறாங்க? இறங்கி போறாங்க, ஏறி போறாங்க. நீ தனியா இருக்கிறன்னு நினைக்கிற, நீ தனியா இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உன் கூட இருக்கிறேன். அங்க ஒரு தரிசனத்தின் மூலம் தமது வார்த்தையை கொடுக்கிறார். நீ தனியா இல்ல. அங்க உடன்படிக்கையை அவரிடம் உறுதி செய்கிறார். அப்ரஹாமோடு பண்ண உடன்படிக்கை ஈசாக்கின் வழியாக வெளிவந்து அடுத்து யாக்கோபு கிட்ட அது என்ன செய்யப்படுகிறது? உறுதி செய்யப்படுகிறது. நீ வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் நீ என்ன செய்வாய்? பரம்புவாய். நீ போகிற இடத்துல நான் உன்னை கொண்டு போய் திரும்ப நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய போறதில்ல? கைவிட போறதில்ல. இப்படி சொன்ன உடனே அவர் இஸ்ரவேலா மாறிட்டாரா? சொன்ன உடனே 12 கோத்திரங்களுக்கு பிதாவாகிட்டாரா? இல்ல. அதுக்கு அப்புறமா 20 வருடம் பாடுகள். அந்த பாடுகள்ல வழி தவறி போயிடக்கூடாது, அந்த பாடுகளோடு ஐக்கியமாகி விடக்கூடாது என்பதற்காக தமது வார்த்தையை கொடுத்தவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார், உறுதி செய்கிறார். உன்னோட அடையாளம் அங்க இல்ல, திரும்ப உன்னை என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். உடன்படிக்கையை காக்கும் தேவன், அவருடைய வல்லமை அதை காக்கிறது. யாக்கோபு தவறு செய்யறாரு, ஏமாத்துறாரு. அந்த தவறு தேவனுடைய திட்டத்தை நிறுத்தியதா? இல்ல. அவர் பொறுமையா காத்திருந்து அவரை திருத்தி, அவரை பலப்படுத்தி, அவரை சரி செய்து இஸ்ரவேலாக மாற்றி 12 கோத்திரங்களின் பிதாவாக அவரை மாற்றி ஏசாவோடு சமாதானமாக போகும்படி செய்து அவரை எங்கெல்லாம் காப்பாற்றணுமோ லாபானுடைய வஞ்சகத்துல காப்பாற்றுகிறார். 10 முறை சம்பளத்தை மாத்தினாலும் அது யாருக்கு ஆதரவா இருந்ததா? யாக்கோபுக்கு. நம்ம போரிடுறதுக்கு, நம்ம பேசுறதுக்கு, நம்ம உரிமைகளை சொல்றதற்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறோம். இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீதி செய்கிறவராக இருக்கிறார். மனுஷங்க செய்ய வேண்டாம், மனுஷங்க கிட்ட போராட வேண்டாம். நீதி யார் செய்யறாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்து பெருக்கம் யாக்கோபுக்கு வருது. தேவன் சொல்றாரு, நீ மறுபடியும் நீ உன் தேசத்துக்கு என்ன செய்? திரும்ப போ. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், ஆட்டு மந்த மாட்டு மந்த எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறார்? கிளம்புகிறார். லாபான் யாக்கோபை விட பலசாலி, செல்வந்தர். அவர் நினைச்சா யாக்கோபை என்ன செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்ய முடியும். திரும்ப வந்து தன்னை பிடித்தால் என்னாவதுன்னு யாக்கோபு நினைச்சாரா? இல்ல. லாபானுக்கு பயந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் எதுக்குள்ள போய் ஒளிச்சு வைக்க முடியும்? நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு பெரிய ஆட்டு மந்த மாட்டு மந்த, இத்தனை மனைவிகள், இத்தனை பிள்ளைகள், அந்த பாதையில அவர் எந்த இடத்துல ஒளிச்சு வைக்க முடியும்? அவர் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? ஒளிச்சு வைக்க முடியாது. யாரு பாதுகாக்கிறா? சர்வ வல்லமையுள்ள தேவன். எப்படி பாதுகாத்தார்? லாபானுடைய கனவில் எச்சரித்தார். அவனை நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. எச்சரிப்பு எப்படி போகுது பாருங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த உடன்படிக்கையை காத்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தம்முடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நீங்க நினைக்கலாம், ஓ இது பரம்பரை பரம்பரையா அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரோ நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, இந்த வரலாறு மீட்பின் பாதையாக மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அந்த ஆபிரகாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறியது. அந்த சந்ததி ஈசாக்கோ யாக்கோபோ இல்ல, அந்த சந்ததி யாரு? கிறிஸ்துவே. கலாத்தியர் 3:16 வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாம் மூலமாக அவர் உடன்படிக்கை பண்ணியது கிறிஸ்துவோடு அவர் என்ன செய்திருக்கிறார்? உடன்படிக்கை செய்திருக்கிறார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ நம்ம யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் உடையவர்களானால் யாரோட சந்ததியா இருக்கிறோமா? ஆபிரகாமின் சந்ததி. வாக்குத்தத்தத்தின்படியே அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம். இந்த 3 பேரையும் நம்ம பார்த்ததுல அவங்க வாழ்க்கையில வல்லமை மாத்திரம் இல்ல, அந்த உடன்படிக்கையை அவர் காத்தது தெரியும். அவங்க தவறி விழுந்த இடங்கள், அந்த உடன்படிக்கை அங்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னால் ஆபிரகாம் அங்கு சாராள தன்னுடைய சகோதரி என்று சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததியை பாதுகாக்கிறதுக்கு அவர் ராஜாவை போய் அங்க என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். நீ அவளை தொடாதே. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பாதுகாக்கிறத பார்க்க முடியும். அந்த உடன்படிக்கையை அவர் பாதுகாக்கிறத பார்க்க முடியும். அதை பாதுகாத்து அந்த தலைமுறைகளை தாண்டி அந்த உடன்படிக்கையை கிறிஸ்துவுல என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அந்த உடன்படிக்கையையும் தாம் ஒருவராகவே அங்க ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். அங்க ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த விலங்கை, அந்த ஆட்டுக்குட்டிய அந்த வெட்டி அது நடுவுல தேவன் மாத்திரம்தான் என்ன செஞ்சாரா? கடந்து போனார். ஆபிரகாம் அது வழியா என்ன செய்யல? கடந்து போகல. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையை தம் மூலமாக மட்டுமே அவர் அங்கு நிலை நிறுத்தினார். ஆபிரகாமோட பங்கையும் அவரே என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். அந்த பொறுப்பையும் தாமே என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டார். ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை அங்க இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியோட இரத்தத்துல இல்ல, சிலுவையில அவரோட இரத்தத்திலேயே அங்க கடந்து என்ன செய்கிறார்? செல்கிறார். நம்மையும் அதுல அவர் என்ன செய்யல? சேர்த்து கொள்ளல. உடன்படிக்கையின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம எப்பேற்பட்ட பலவீனத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட சாத்தியமில்லாத சூழ்நிலைகள்ல இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு காரியத்துல இருந்தாலும் அந்த உடன்படிக்கையின் தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மள அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருக்கிறார். ஈசாக்கு அவர் பார்த்த வீதம், யாக்கோபு அவர் பார்க்கும்போது யாக்கோபு தேவனை தெரிந்து கொள்ளல, தேவன் யாக்கோபை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அவர் தப்பி ஓடி ஒளியிற ஒரு சூழ்நிலை தான். தப்பி செல்லுகின்ற ஒரு இடத்துல அவரை நிறுத்தி தம்மை வெளிப்படுத்தி ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை அவர்கிட்ட என்ன செய்யறாரு? உறுதி செய்யறார். இன்றைக்கும் நம்ம தப்பி போறவங்களா இருக்கலாம். ஒரு பொறுப்புல ஒரு இடத்துல இருக்க முடியாம இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு காரியத்துல குடும்பத்துல நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்குதா? நிறுவப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவில் அது நிறைவேறி இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் அதை முத்திரையிட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் தேவன் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருக்கிறார்.
கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம், அவருடைய இரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கையின் மூலம், ஆபிரகாமின் உடன்படிக்கை கிறிஸ்துவில் நிறைவேறினதன் மூலம் அவர் உங்களையும் என்ன செய்துட்டு இருக்கிறாரா? பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் வாழ்க்கையில செயல்பட்ட தேவன், ஈசாக்கு வாழ்க்கையில செயல்பட்ட தேவன், யாக்கோபு வாழ்க்கையில செயல்பட்ட தேவன், அந்த உடன்படிக்கையை அவர் காத்த விதம், அவர்களுக்கு அவர் பராமரித்த விதம், அவங்க வாழ்க்கையில செயல்பட்ட விதம், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றின விதம், அவர்களை வழி நடத்தின விதம், அந்த வல்லமை இன்றைக்கு கொஞ்சம் கூட குறையல. அதுல கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல? சோர்ந்து போகல. அவர் எனக்கு வயசாகிவிட்டது என்று சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. அவர் நித்தியமானவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆதியும் அந்தமும் ஆனவர், முதலும் முடிவும் ஆனவர், வரலாறுகளை உருவாக்குகிறவரும் அவர், அதை நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். அதே சர்வ வல்லமையுள்ள தேவன், அதே சாத்தியங்களை செய்து முடிக்கிற ஆற்றலுடைய தேவன், போதுமானவராக இருக்கிற தேவன், அதிகாரங்களை ஆளுகை செய்கின்ற தேவன் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இருந்து கொண்டிருக்கிறார். எல் ஷடாயாக, சர்வ வல்லவராக. இந்த சர்வ வல்லவரை நம்ம எப்படி வெளிப்படுத்த போறோங்கிறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய அடையாளம் இதுதான். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் நீதிமானாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிற நிலை வேறையா இருக்கலாம், ஆனா நம்முடைய அடையாளம் என்ன செய்ய போறது இல்ல? மாறப்போறது இல்ல. ஈசாக்கு, ஆபிரகாம், யாக்கோபு அவருடைய வார்த்தைகளுக்கு எப்படி விசுவாசத்தோடு பதில் கொடுத்தாங்களோ, கீழ்ப்படிஞ்சாங்களோ, இன்றைக்கு அவர் ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு நம்ம கீழ்ப்படியும் போது, விசுவாசத்துல போகும்போது, இதே சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியும். அதே வல்லமை நம் மூலமாக வெளிப்படுறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அந்த அசாத்தியமான சூழ்நிலையில நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவர் ஞாபகப்படுத்தினாரு. இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள்ல நம்ம பலவீனத்தை பார்க்கிறோமா? சூழ்நிலையை பார்க்கிறோமா? அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை பார்க்கிறோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. நீர் எல் ஷடாயாக, சர்வ வல்லவராக எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. ஆபிரகாமோடு பண்ணிய உடன்படிக்கை ஈசாக்கின் மூலமாக யாக்கோபிடம் உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக எங்களோடு நீ அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர், போதுமானவராக இருக்கிறீர், எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறீர், எல்லா அதிகாரங்களையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறீர், அசாத்தியங்களை செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவராக இருக்கிறீர், உடன்படிக்கையை காக்கின்ற தேவனாக இருக்கிறீர், தலைமுறைகளை தாண்டி வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர், நித்தியமான தேவனாக இருக்கிறீர். சத்தியத்திற்காக நன்றியப்பா. இப்படிப்பட்ட சர்வ வல்லவரை நாங்கள் எங்களிடத்தில் எங்களுடைய ஆவியில் பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த அடையாளத்தில் வாழ, இதற்கு கீழ்ப்படிந்து செயல்பட இன்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்திற்காக நன்றி. அதே வல்லமையோடு காத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்வில் செயல்பட, வழி நடத்த, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, உம்முடைய அசாத்தியமான செயல்களை செயல்படுத்த ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் வைத்திருக்கிறீர். இந்த சாட்சியை எங்களிடத்தில் உருவாக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள் வாசம் செய்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றியப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க என்ன தேவையில வந்திருக்கிறாங்களோ, என்ன சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறாங்களோ, எல் ஷடாய் அவர்களுக்குள் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை, அந்த அனுபவத்தை, அந்த விசுவாசத்தை அவர்களிடத்துல பலப்படுத்துகிறதற்காக நன்றி. வழி நடத்தும் தேவன், போதுமான தேவன், அவர்கள் வாழ்வில் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. அசாத்தியங்களை செய்து முடித்து சாட்சியாய் அவர்களை நிறுத்துவதற்காக நன்றி. செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்கிறதற்காக நன்றி. பராமரிக்கும் தேவன், அவர்கள் தேவையை போதுமானவராக பராமரிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி தகப்பனே. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி.
அப்பா, உம்முடைய அன்பு, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் அவங்க இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். இஸ்ரவேலிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நீங்கள் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருக்கிற இடத்துல உமக்கு சாட்சியாய் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் வைத்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.